2025 18ஆம் தேதி அக்டோபர் 18 இன்னைக்கு நிலைமையில் கிட்டத்தட்ட கடலுக்கு போகிற தண்ணியை பார்த்தா நம்ம நாத்தாமலம் உடன்படி பகுதிக்கான தண்ணி ஒரு 2 நாள் விட்டால் போதும் அந்த ஏரியா ஃபுல்லாக நிறையும். ஆனால் இங்கே இருக்கிற நிலைமை என்னென்னா இன்னைக்கு தண்ணி வந்து திருவண்ணா அணையிலேருந்து தப்பி கீழே விடுறது மக்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சதுன்னா அவ்வளோ வரும் தண்ணி கேட்பாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ்வளவு கட்டரையும் தொடர்ந்து நேரடியாக கடலுக்கு விடுறாங்க. இதன் மக்களை வந்து இன்னும் எப்படி, அதாவது ஒரு வகையில் போதையை போட்டு முட்டாளாக்குறாங்க, இன்னொரு வகையில் மனதில் அதாவது இப்படிலாம் பொண்ணுங்க படித்தவங்க கூட ஒழுங்கான ஒரு லெவலில் இருக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இந்த அதிகாரிகளும் சரி அரசும் சரி ஒரு நிலையான இது கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த தண்ணியை வந்து போகிற தண்ணியை கடலுக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர மக்களுக்கு கொடுக்குறதுங்கிற எண்ணமே இவங்களுக்கு கிடையாது. வாழ்வாதாரத்தை க்ளோஸ் பண்ணி இந்த ஊரை காலி பண்ணி கொடுக்கணுங்கிறது எண்ணத்தில் இவங்க செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல், அதாவது திருடுறதோட மோசமானது. அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. தண்ணி இந்த ஒரு நாள் தண்ணி விட்டா கூட போதும். இதையே சேமித்து வைக்க தெரியாது ஒரு அரசு. இலவசம் குடிகாரனுக்கு துட்டு, இடிச்சு சட்டவனுக்கு துட்டு இதெல்லாம் கொடுக்குது. ஆனால் எங்கள்கிட்ட வாழ்வாதாரம் வீணா கடலுக்கு போகுது. எங்கள் கண்ணு முன்னாடி பாருங்க எவ்வளோ தண்ணி. எங்களுக்கு 3 நாள் விட்டா போதும். 3 நாள் விட்டா வைரம் தருவ, ஒரு 10 நாள் விட்டா புத்தந்தர் வரைக்கும் நிறைஞ்சு போவோம். இவ்வளவு நாள் கடந்து கெஞ்சிரும். உண்மையாவே இந்த மாசம் ஃபுல்லா தண்ணிக்கு கேட்டுட்டே தான் இருக்கும். ஆனா எங்க குரலுக்கு ஒரு சாய்ப்பு கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள் அங்கதான் இருக்காங்களா இல்லையாங்கிறதே தெரியல. ஆமா, இல்லாட்டி என்ன எங்களுக்கு வேற வழியே கிடையாது. எங்களை நீங்க மனிதர்களாவே நினைக்கல. இதுதான் உண்மை. அரசும் சரி அரசு அதிகாரிகளும் சரி தயவு கூர்ந்து உங்க தலைமுறைக்கு நாளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நாங்கள் போராடுறோம். உங்க பிள்ளைகளை இதில் அடங்கும், உங்க பிள்ளைகளை இதில் அடங்கும். தயவு கூர்ந்து நாளைக்கு இப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாது உங்களுக்கு தான். எங்க வறட்சி பகுதியை கடலூர் உட்புகுந்து கிட்னி சட்னியாகி வேறுது. அப்படி பல துன்பங்களை அனுபவிக்கும். ஆடு மாடு வளர்க்க முடியல, தென்னை மரம் வளர்த்தா மண்டை சுருங்கி வேறு தண்ணி இல்லாம நல்லா இருப்பிய. இது உங்களுக்குள்ள இது வேறுங்க. இங்க செய்யற பெரிய பாவம், மகா பாவம். இந்த பாவம்லாம் இது யாரை கேட்கறதே தெரிய முடியாது. கடலுக்கு போறது தெரியக்கூடாது. அடிமட்டத்தில் சிவண்டத்தில் இங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் திறந்து விட்டு கீழோடி கடல் விடுறாங்க. மேலோடி போனா நாங்க உயிரை விட்டுருவோண்டு கீழோண்டி விடுறாங்க. நாங்க முட்டாள்கள், நாங்க அடி முட்டாள்கள். நாங்க என்ன ஓட்டு ஒரு பரண்ட பகுதியில் இருக்கோம்ல, நாங்கெல்லாம் அடி முட்டாள்கள் தான். உண்மையாவே இதுக்கு விமோசனம் பிறக்காதா? மீண்டும் கூடுறேன், ஆண்டவரே ஆண்டவரே, அனைவரையும் படைத்த கடவுளே, இவங்களுக்கு நல்ல மூளையை கொடுங்க, நல்ல அறிவை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. இதுல இருக்க அதிகாரிகளுக்கும் சரி, இதுல இருக்க மக்கள் பிரதிநிதிகளுக்கும் சரி, நாம நல்ல இவங்க எத்தனையோ பாவம் செஞ்சிருந்தாலும் எங்களுக்கு தண்ணியை விட்டு அந்த பாவத்தை போக்க சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே கடவுளே.